இன்னைக்கு நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் 34 minus 12x divided by 3x square minus 10x minus 8. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தில் டினாமினேட்டரில் இருக்க குவாட்ரட்டிக் ஃப்ராக்ஷன் 3x square minus 10x minus 8. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஃப்ராக்ஷனில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருந்தால் நம்ம டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டுடலாம். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சம் அதர் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயரோட ஒரு கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இந்த கோஎஃபிஷியண்ட்டை யாரோட கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே இருக்க கான்ஸ்டன்ட்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 3 8s 24. ஸோ மைனஸ் 24. ஸோ மைனஸ் 12 வந்து 24 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். மைனஸ் 24 என்னென்ன நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 24 கிடைக்குது? 12 2 மல்டிப்ளை பண்ணால் 24, 8 3 மல்டிப்ளை பண்ணால் 24, 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24, 1ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24. இதை தவிர வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த நம்பர் நமக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கணும். எதுக்கு சூட்டபுளாக இருக்கணும்? ஆட் பண்ணால் என்ன வரணும்? -10. இதுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த 4 நம்பர் இருக்குது. இந்த 4 நம்பரில் எது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணால் -10 கிடைக்குதுன்னு பார்க்கணும். 1 24ஐயும் நம்ம ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு -10 கிடைக்குமா? கிடைக்காது. 64ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24, பட் 64ஐயும் ஆட் பண்ணால் 10 கிடைக்கும். ஆனால் -24 நமக்கு வருமா? வராது. ஸோ இதுவும் பாசிபிள் இல்லை. அடுத்தது 8 3யும் மல்டிப்ளை பண்ணால் 24, ரெண்டையும் ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் நமக்கு -10 கிடைக்காது. ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் என்ன இருக்குது? 12 2, 12ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன? 24. அதே மாதிரி 12ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 14 கிடைக்கும். பட் மைனஸ் சைன் நமக்கு -10 வரணும். அப்போ எங்கே மைனஸ் சைன் போடணும்? ஒரு இதுக்கு மைனஸ் சைன் போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு -10 கிடைச்சிடும். அப்போ எங்கே மைனஸ் சைன் போடணும்? 12க்கு மைனஸ் சைன் போடணும், 2க்கு ப்ளஸ் சைன். ரெண்டும் ஆப்போசிட் சைனாக இருந்தால் தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ரெண்டும் ஆப்போசிட் சைன், ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைன். சப்போஸ் நீங்கள் 2க்கு மைனஸ் சைன் போட்டுட்டு 12க்கு ப்ளஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ அப்பயும் -24 தான் கிடைக்கும். ஆட் பண்ணால் 10 தான் கிடைக்கும். -10 நமக்கு கிடைக்காது. 12 பாருங்கள், 12 - 2 மல்டிப்ளை பண்ணால் 24, -24 கிடைச்சிடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் +10. ஏன்னா பெரிய நம்பரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போடுவோம். அதனால் இது பாசிபிள் இல்லை. இங்கே இருக்க நமக்கு பெரிய நம்பரில் மைனஸ் சைன் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபேக்டரைசேஷனுக்கு வரலாம். 3x square minus 10x minus 8. இது எப்படி எழுத போகிறோம்? இப்போ 3x square minus 12x plus 2x minus 8. இந்த -10 எப்படி பிரிச்சிருக்கோம்? -12ம் +2 நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே, இப்போ 3x இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது? 3 இருக்குது. 12க்கும் 3க்கும் நம்பர் எடுத்துக்கோங்க. 12க்கும் 3க்கும் காமன் நம்பர் என்ன? 3. அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ், மினிமம் இது என்ன? எக்ஸு. ஸோ எடுத்துட்டோம். அப்போ மீதி இருக்க நம்பர் என்ன? இங்கே 3x போயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ். இங்கே 12xல் 3x போயிடுச்சு. அப்போ மீதி இங்கே என்ன இருக்குது? 4. ஸோ x - 4. இங்கே என்ன ஃபேக்டர் வருதோ அதே தான் இங்கேயும் வரணும், இந்த ரெண்டு இதுக்கும். அப்போ x - 4 ஃபஸ்ட்டு போட்டுடுறோம். அப்போ x - 4 போட்டால் எக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும்? இது 2வை மல்டிப்ளை பண்ணால் 2x கிடைக்கும். அடுத்தது 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -8. அப்போ இங்கே +2. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது? x - 4 காமனாக இருக்குது. இப்போ x - 4 வெளியில் எடுக்கிறோம், 3x + 2வை எழுதிடுறோம். ஓகே, இப்போ 3x square minus 10x minus 8 equal to 3x plus 2 into x minus 4. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம நகர்றோம். ஸ்டெப் 2 என்ன பண்ணுறோம்? ஃபேக்டர் கண்டுபிடிச்சோமா, அந்த ஃபேக்டரை இங்கே நம்ம போடுறோம். எப்படி பிரிக்கிறோம்? ரெண்டும் செப்பரேட் ஃபேக்டராக இருக்குது. ஸோ ரெண்டும் செப்பரேட் ஃபேக்டராக இருக்கனால a divided by x 3x plus 2 plus b divided by x minus 4. செப்பரேட் ஃபேக்டர், செப்பரேட் வேரியபிளால் நம்ம எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே இருக்க ரெண்டு டினாமினேட்டரும் காமன். ஏன்னா இதை தானே மல்டிப்ளை நம்ம இந்த ரெண்டு ஃபேக்டரி மல்டிப்ளை பண்ணால் இந்த இது கிடைக்குது. அதனால் இது ரெண்டு காமன் கேன்சல் பண்ணிடுறோம். 34 - 12x is equal to a into இங்கே எல்சிஎம் எடுங்க, x - 4 plus b into 3x plus 2. மல்டிப்ளை பண்ணுற எல்சிஎம் எடுத்தனால எல்லாம் காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணியாச்சு.
இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3க்கு நகர்றோம். ஸ்டெப் 3 என்ன, இந்த ஈக்குவேஷனில் வேல்யூவை எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேரியபிள் கிடைக்கணும், அன்னோன் வேரியபிள். இதில் என்ன அன்னோன் வேரியபிள், ஏவும் பியும். அந்த வேல்யூ கிடைக்கணும். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டால் இது 0 ஆகிடும், ஒரு இது கிடைச்சிடும் நமக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது 0வா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 34 minus 12 into 4 equal to இது 0, a into 0 plus b into 3 into 4 plus 2. 3 4s are 12, 12 plus 2 14. இங்கே 12 4s are எவ்வளோ 48. அப்போ 34 minus 48 equal to இது 0, இங்கே என்ன ஆச்சு 14b. அப்போ 48 தான் பெரிய நம்பர், இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் 14 ஈக்குவல் டு 14b. அப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்கும், இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கனால ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வரும்போது என்ன ஆகும், டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ மைனஸ் 14 டிவைடட் பை 14 ஈக்குவல் டு -1. அப்போ பியோட வேல்யூ என்ன, -1. ஓகே, இப்போ அடுத்தது ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 என்ன பண்ண போகிறோம், ஒரு இதுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு எத்தனை வேரியபிள் இருக்குது, அன்னோன் வேரியபிள் 2 இருக்குது. இப்போ அடுத்ததுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த வேரியபிள் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 3x + 2. இது ஃப்ராக்ஷனில் போட்டால் தான் நமக்கு இந்த டேர்ம் 0 ஆகும். அதனால நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸுக்கு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ எக்ஸுக்கு 0ன்னு சொல்லி ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 34 - 12 into 0, அடுத்தது a into -4 ப்ளஸ் b into, ஏன்னா இங்கே எக்ஸுக்கு 0 போடும்போது என்ன கிடைச்சிடும் நமக்கு, 3 into 0 0, அப்போ 2 மட்டும் தான் கிடைக்கும். b into 2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, 34 இங்கே -4a, இங்கே பிக்கு என்ன வேல்யூ போடுறோம், பியோட வேல்யூ என்ன -1 போட்டோம் அப்படின்னா -2. இப்போ ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே இருக்க -2 கொண்டு இது ஈக்குவல் டு இந்த சைடில் வந்துருச்சுன்னா +2 ஆகிடுமா. அப்போ 34 + 2 ஈக்குவல் டு -4a. ஓகே, 34 + 2 எவ்வளோ, 36. 36 ஈக்குவல் டு -4a. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, -9. இப்போ நமக்கு பியும் தெரியும், ஏவும் தெரியும், 2 அன்னோன் வேரியபிளும் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷனுக்கு போங்க. ஃபஸ்ட்டு இது என்ன எடுத்திருக்கோம், 34 - 12x டிவைடட் பை 3x² -10x -8 ஈக்குவல் டு -9 டிவைடட் பை 3x + 2. ஏவோட வேல்யூ என்ன, -9 -9 போட்டாச்சு. அடுத்தது பியோட வேல்யூ என்ன, -1. பிக்கு வேல்யூ போட்டாச்சு, -1 டிவைடட் பை x - 4. That's all.